இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிற ஒரு ஒரு பகுதிக்குள்ளே போயிட்டாலே வன்மம் 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 அவ்வளோ வன்மத்தை கற்குறீங்கடா. ஏய் ஆ சே முக்கியமாக இந்த எக்ஸுக்குள்ளெலாம் போயிட்டா ஏண்டா அவ்வளோ நல்லவன் இல்லைடா நீங்கள், இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். ஆ முட்டு கொடுத்தோம் முட்டு கொடுத்தோம் முட்டு கொடுத்தோம் முட்டு கொடுத்தோம், இல்லை என்ன முட்டு கொடுத்தீங்க? ஆ தெரியாமல் தான் கேட்கேன். தப்பு பண்ண தப்புக்கு அப்போ அவர் பண்ணது பூரா தப்பு தான் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. என்ன பண்ணது தப்பு, நாங்கள் அந்த தப்பு இல்லை அப்படின்னு சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு நிலைமைக்கு வந்துட்டீங்க. என்ன விஜய் டிவோர்ஸ் கேஸ் விஜய் டிவோர்ஸ் கேஸுங்கிறது அவரோட தனிப்பட்ட ஒரு இது. என்ன த்ரிஷா கூட வந்தார், சரி இருக்குதுன்னே வச்சுக்கோங்க. நீ தொடர்பு இருக்குதுன்னே வச்சுக்கோங்க. எந்த இதையுமே யோசிச்சே நீங்கள் செயல்பட மாட்டீங்க. என்ன ஒருத்தர் என்ன பேசுகிறானோ அதை அப்படியே காப் பண்ணி பேஸ் பண்ணி அந்த அப்படியே லைட்டாக மட்டும் பட்டிட்டிங்கிற பார்த்து நீங்கள் போட்டு விட்டுவீங்க. ஒரு 10 பேர் ஒரு விஷயத்த பேசுனா அந்த விஷயம் உண்மையாக மாற்றப்படும் அப்படிங்கிறது இங்கே நடைமுறையில் இருக்குது. அதை எவனுமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. இல்லை நான் தெரியாமல் தான் கேட்கேன். அந்த அம்மா டிசம்பரில் அவங்க இது பண்ணுறாங்க, டிவோர்ஸ் கேஸுக்கு அப்ளை பண்ணுறாங்க. அதை மார்ச் 1 ரிலீஸ் பண்ணுறாங்க. யார் ரிலீஸ் பண்ணான்னு தெரில, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் என்ன துன்புறுத்தினார், விஜய் அவர்கள் ஒரு நடிகையோட தொடர்பில் இருக்கிறாரு, என்னையும் என் பசங்களையும் அவர் கண்டுக்கிறவே இல்லை, ஒரு பொருட்டாவே மதிக்கல அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் அவங்க வைக்கிறாங்க, அந்த மேம் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன கேட்குறேன், உனக்கு சங்கீதா அவர்களை பற்றி தெரியுமா இல்லை விஜய் அவர்களை பற்றி தெரியுமா சொல்லு. நீ இத்தனை வருஷம் பார்த்தது விஜயவா சங்கீதா அவர்களே? அவங்க ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நிகழ்ச்சிக்கு வருவாங்க போவாங்க, அவ்வளோதான். அவங்களோட எப்படி சொல்கிறது, அவங்களோட கோபம் என்ன அப்படிங்கிற உனக்கு தெரியுமா? அவங்களோட சந்தோஷம் என்னங்கிற உனக்கு தெரியுமா? அவங்களோட எப்படி சொல்கிறது, நான் இன்னொரு வார்த்தையை நான் பயன்படுத்தினா அது அவங்கள பர்சனல் அட்டாக் மாதிரி ஆகி போயிடும். நான் கொஞ்சம் இதை ஒரு 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 பர்சனல் அட்டாக்கே இல்லாமல் கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னோடது. அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற உங்களுக்கு தெரியுமா? ஆன் கேமராலையும் அவங்கள நீங்கள் பார்த்த கிடையாது, ஆஃப் கேமராலையும் பார்த்த கிடையாது. விஜய் அவர்கள் கூட வருவாங்க, அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும். மற்றபடி அவங்களோட செயல்பாடுகள் என்ன எதுவுமே உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஒரு கம்ப்ளைண்ட்டுன்னு ஒருத்தன் எவன் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறானோ அவன் தான் பாதிக்கப்பட்டான் அப்படிங்கிறது அர்த்தமாங்கிறத நான் கேட்குறேன். என்ன இப்போ இவங்க 2 பேரை பற்றி நான் பேசினா அந்த அம்மா என்ன சொல்லிருச்சு, ஒரு நடிகர் கூட ஒரு அரசியல் கட்சி தலைவரோட என்னை சம்மந்தப்படுத்தி பேசுகிறாங்க, அது உண்மை கிடையாது அப்படின்னு அது ஓப்பனாக ஒரு இது விட்டுருச்சு. விட்டதுக்கப்புறம் எப்படி இவங்க ஃபைல் பண்ணாங்களோ அதே மாதிரி அதுவும் விட்டுருச்சுல. ஓப்பனாக ஒரு அறிக்கைங்கிறது ஒரு அட்வொகேட் மூலயமா விட்டுருச்சு. அதை நீ ஏன் ஏற்றுக்க மாட்டுக்க? உன்னை மேனிப்புலேட் பண்ணுறது தான் இங்கே இருக்கிறவங்களோட முக்கால்வாசி வேலையே. ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் அவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக சொல்ல போனால் பாண்டே அவர்கள் சொன்ன மாதிரி திமுக ஆட்சியில் இது 26வது லாக்அப் டெத் தான். இவ்வளோ தூரம் நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க பூரா அவன் கண்ணுக்கு மறைச்சி ஒரு விஷயத்த கொண்டு வந்து அவ்வளோ தூரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நீ என்ன மயிர இருக்கீங்கன்னு தான் நான் கேட்குறேன். விஜய் வீட்டு பிரச்சனை உனக்கு முக்கியமா இல்லை உன் வீட்டு பிரச்சனை? உன் வீட்டு பிரச்சனைங்கிற உன் நாட்டு பிரச்சனை தான் உன் வீட்டு பிரச்சனை, அது முக்கியமா? இன்னைக்கு என்ன அமைச்சர்கள் இருக்கிற அமைச்சர்கள்லாம் சேர்த்து கொள்ளை அடிச்சுட்டு போயிடுறாங்க, சேர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் முடிகிற வர இந்த 20 நாள் 25 நாளில் இன்னும் அடிக்க தான் செய்வாங்க. KN நேரு, துரைமுருகன், அப்புறம் இன்னும் நம்மால் மூர்த்தி, இவங்க எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 1,00,000 கோடி ரூபா அடிச்சிருக்காங்களாம். இதெல்லாம் எவனாச்சும் இந்த திமுககாரன் உட்காந்து பேசுகிறானா? பேச மாட்டான். ஏன்னா அவனுக்கு அதில் ஆதாயம் இருக்குது. ஒருத்தனும் பேச மாட்டான். ஐயாவோட ஆட்சி அப்படி, ஐயாவோட ஆட்சி இப்படி, ஐயாவோட மகா ஆட்சி இப்படி. போய் பாருங்கடா, போய் பாருங்கடா. விஜய் நியூஸையே உட்காந்து அவன் என்ன செய்கிறாங்கிறதே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்னடா அர்த்தம்?
இன்னும் வந்தாங்கன்னா உங்களை எல்லாத்தையும் கடலில் மூழ்கடிச்சிட்டு ஃபாரின் போயிடுவான் அவன். ஜாலியாக உங்கள்ட்ட இருந்து அடித்த பணத்தை பூரா தூக்கிட்டு போய் உல்லாசமாக இருப்பாங்க. அமைச்சர்களாக இருக்கட்டும், எம்எல்ஏ, கவுன்சிலர், இவங்க எல்லாருமே அப்படித்தான் இருப்பாங்க. அவன் வந்த நோக்கம் உங்கள்கிட்ட கொள்ளையடிக்கிறது. கொள்ளையடிச்சிட்டு நீட்டாக போய் எங்கிட்டாச்சும் போய் செட்டில் ஆயிடுவாங்க. என்ன, எவனுமே இங்கே இருக்க மாட்டான். கேஸு போட்டால் அவனை இங்கே கொண்டு வர முடியாது, ஒரு மயிரையும் பிடுங்க முடியாது. டிசிஎம் போயிட்டு வந்த மாதிரி துபாய்க்கு போயிட்டு வருவாங்க. ஆனால் அவனால் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது உங்களால். அவனை இந்தா இப்போ மானாமதுரையில் அந்த பையன்லாம் படித்த பையனா, இன்ஜினியரிங் டிகிரி ஓடுறான். என்ன இதில் நீ கத்தி எடுத்துகிட்டு போய் ஒருத்தனை குத்தணுங்கிற உனக்கு என்ன அவசியம் இருக்குது? ஒருத்தனுக்காக நீ செய்கிறியே, அவன் உனக்கு என்ன செய்வான் சொல்லு? உன்னை படிக்க வச்சவங்க உன் வீட்டில் இருக்காங்க. அவங்க சொல்கிற என்னைக்காச்சும் நீ கேட்டிருக்கியா? இது கண்டிப்பாக அந்த அந்த 2 வெட்டான எவனுக்காச்சும் ஒருத்தனுக்காக தான் இவங்க பண்ணியிருப்பாங்க. அதை மறைக்கிறதுக்காக இவங்க கூட்டு போய் பாலத்துலேருந்து கீழே விழுந்துட்டான் அப்படின்னு இந்த போலீஸ்காரங்க சொன்னாங்களாம். பாலத்துலேருந்து எப்படி கீழே விழுவான்? அவன் அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்கான், எனக்கு கீழே ஒரு கல்லை வச்சு காலை அது மேலே வச்சு இன்னொரு கல்லை வச்சு காலிலே போட்டாங்க அப்படின்னு அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்கான். மொதல் நாள் பேசியிருக்கான் நைட்டு, அடுத்த நாள் அவங்க வீட்டுக்கு தகவல் போதும் அந்த பையன் இறந்துட்டான் அப்படின்ட்டு. நல்ல பையன், படித்த பையன், ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணியிருக்கலாம், ஒரு வேலையை போய் பார்த்துருக்கலாம். ஊதாரித்தனமாக ஊரை சுற்றி பெற்றவங்க பேச்சை கேட்காம இப்போ உட்காந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அண்ணன் திரும்ப வந்தால் தான் நான் போவேன், அவன் பாடியை வாங்குவேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறான்னா அவன் ஒரு நோக்கில் ஆரம்பிச்சிருப்பான். நீ அவனுக்கு ஆப்போசிட்டாக ஒரு நோக்கில் போய் ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு அவனை இழுத்தனா அவன் எப்படி வருவான்? ஒழுங்காக வீட்டில் இருந்து எதையாச்சும் ஒன்று பண்ணுறதுக்கு பார்க்கிங்களா? உருப்படியா போய் கத்தி எடுத்துகிட்டு போய் 2 பேரை வெட்டி அதில் கேஸில் சிக்கி அவன் போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்கன்னே தெரியலை. இருக்கலாம், இப்படி இருக்கலாம்ல. இப்போ செய்ய சொன்னவன் போலீஸ்காரன் மூலியமா அவன் ஒரு பவர்ஃபுல் பர்சனாக இருந்திருப்பான். இவன் சொல்லிடுவானோ அப்படிங்கிற பயத்தில் இவனை சோழியை முடிச்சுட்ருக்கலாம். 2வது நாள் இப்போ போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்களாம் மதுரையில். அரசு வேலை, 1 கோடி ரூபா நிதி உதவி, அப்புறம் இலவச வீட்டுமனை பட்டா, இந்த 3 கேட்டு அவங்க போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். எதுக்கு? அவன் குடும்பத்தை பார்த்துட்டு போங்கடா அப்படின்னா அடுத்தவன் என்ன செய்கிறான்? இவன் எப்படி இருக்கான்? இல்லை, நீ பேசுகிறவன் பூரா அவ்வளோ யோக்கியவன், அவன் மட்டும்தான் அவன் அப்படி பண்ணிட்டு போயிட்டான், அப்படி தானே? ஒரு டிவோர்ஸ் கேஸ்னால் என்னன்னு உங்களுக்குலாம் தெரியுமா? உட்காந்து பேசுகிற மயிர்களுக்கு இந்த அட்வொகேட்ஸ் யாருமே உள்ளே வர மாட்டேறீங்களே. நீங்களாச்சும் சொல்லி தொலைங்களேன் இவங்களுக்கு டிவோர்ஸ் கேஸ்னால் என்னென்னு. மியூச்சுவல், நான் மியூச்சுவல், இந்த 2 விஷயத்தில் என்னென்ன நடக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இந்த பேசுகிறாங்க இந்த சாட்டமயிறு, அப்புறம் இந்த நக்கிரன், இவங்கெல்லாம் இந்த யூடியூப் ரோட்டஸ், இவங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளே தெரியாது. விஜய் வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள் தான் இவன் கண்ணுக்கு பூரா தெரியும். சீமான் அவர்களை என்னமோ யோக்கியம் மாதிரி இந்த சாட்டை இவன் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இவன் விஜயலட்சுமி மேட்டரில் என்ன பேச்சு பேசினான் ஒரு பொண்ணுன்னு பார்க்காம? சொல்லு, நீ சப்போர்ட் பண்ணுறியாகும். உனக்கு டிவோர்ஸ் கேஸில் என்ன நடக்குங்கிற உனக்கும் தெரியுமா? உட்காந்து அவ்வளோ வியாக்கியானமாக பேசிக்கிட்டு இருக்க. மியூச்சுவல்லாம் 2 பேரும் கன்சர்னாக எனக்கு எங்கள் 2 பேரும் நாங்கள் மனப்பூர்வமாக பிரிகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கிட்டத்தட்ட மியூச்சுவல்லாம் ஒரு கல்யாணமான 2 பேர் எங்கள் 2 பேர்த்துக்கும் ஒத்து வரலாம், நாங்கள் 2 பேரும் ஒத்த மனத்தோடு நாங்கள் பிரிகிறோம் அப்படிங்கிற ஒரு இதில் போயிடும். இதே டிஃபெண்டன்ட் வந்தால் என்ன செய்யுங்கிறது, என்ன நடக்குங்கிறது. இப்போ எப்படி ஒரு டெக்ஸ்ட் புக், தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கில் எப்படி தீண்டாமை ஒரு பாவ செயல், தீண்டாமை ஒரு எப்படி இந்த 3 வார்த்தைகள் இருக்குல்ல, தீண்டாமை ஒரு கொடுங்குற்றம், இந்த இது எப்படி மேண்டேட்டரியோ அதே மாதிரி டிஃபெண்டன்ட்டில் டிவோர்ஸ் கேஸை பொறுத்த வரைக்கும் என்னை கொடுமைப்படுத்தினா இன்னொருத்தவங்க கூட தொடர்புல இருக்கான், அதுமே எங்கள் பசங்களையும் இந்த ஒரு சில விஷயங்கள் பூராமே மேண்டேட்ரி. ஏன்னா இதை கொடுத்தா தான் அந்த கேஸை ஏற்றுக்கிட்டு அவங்க ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கேஸை ஆகும்.
ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது, இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா படத்துக்கே வர்றேன். எப்படி ஒரு படத்தில் புகைப்பிடித்த ஒரு சிகரெட் குடிக்கும்போது புகைப்படுத்தல் புற்றுநோயை உண்டாக்கும் அப்படின்னு கீழே சப்டைட்டில் போடுறாங்களோ, ஒரு காஷன்கிறது ஒன்று போடுறாங்களோ, அந்த மாதிரி டிவோர்ஸ் கேஸுக்கு என்னை கொடுமைப்படுத்தினான், என்னை அடித்தான், துன்புறுத்தினான், என்னை கொலை பண்ண பார்த்தான் அப்படிங்கிற இது எல்லாமே மேண்டேட்ரி. இது இல்லாமல் ஒரு டிஃபெண்டன்ட் யாருமே அப்ளை பண்ண மாட்டாங்க. அவங்க 2 பேத்துக்குள்ளே என்ன பிரச்சனைங்கிறது அவங்க ரெண்டு பேத்துக்கு தான் தெரியும். நீ பெரிய 3ஆம் மனுஷன், பெரிய மயிறு ஜட்ஜு மாதிரி வந்துக்கிட்டு அதை செஞ்சார் இதை செஞ்சார், நீ எல்லாம் மனுஷனா இப்படி இது பண்ணால் என்ன. ஆனால் அந்த ஆள் செஞ்ச ஒரு தப்பு எனக்கே அது ரொம்ப இதாக இருந்துச்சு. அந்த அம்மாவை அன்னைக்கு கூப்பிட்டு வந்திருக்க கூடாது. ஆனால் அந்த ஆள் என்னமோ நினச்சி கூப்பிட்டு வந்திருப்பான். நீங்கள் என்னமோ ஒரு இதை திரிச்சு விட்டீங்க. என்ன, நான் ஒன்று சொல்கிறேன், என் ஃப்ரெண்டாக இருக்கலாம்ல, சொல்லு. நீ நினைக்கிற மாதிரி தான் எல்லாமே இருக்கணுமா? இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். நீ நினைக்கிற மாதிரி தான் எல்லாமே இருக்கணுமா? ஸோ என்னத்தை சொல்ல, ஒரு தப்பு இப்போ ஒரு குற்றம்னு எடுத்துக்கிட்டா 2 பக்கத்துலேயும் ஒரு அவங்க தனிப்பட்ட நியாயத்தை வந்து கேட்பாங்க. நான் என்றைக்குமே அதை புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் பேசுகிற மட்டுமே வச்சு ஒரு விஷயத்த முடிவு பண்ணாதீங்கடாடி. இதில் தாண்டா பெரிய இதே போய்கிட்டு இருக்கு. ஒரு குற்றம், ஒரு கொலை செஞ்சவனு கூட ஓம் பக்கம் உள்ள நியாயம் என்ன, நீ எதனால் செஞ்சங்கிற அந்த ஒரு கேள்வி மனிதாபிமான அடிப்படையில் கேட்பாங்க. அது அவன் சொல்கிற பதிலை பொறுத்து அந்த தண்டனைங்கிறத வந்து முடிவாகும். அவன் நான் பதட்டத்தில் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு அவசரத்தில் பண்ணியிருப்பேன், இதை நான் புத்தி கெட்டு போய் பண்ணியிருக்கேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற அந்த ஒரு வருந்தும் அந்த ஒரு பட்சத்தில் கன்சிடரேஷனுங்கிறது பண்ணுவாங்க. ஆனால் இந்த பக்கம் இந்த ஆள் பேசவே இல்லை. மேபி நான் கோர்ட்டில் போய் பேசிக்கிறேன்னு கூட இருந்திருக்கலாம். இதுதான் நான் என்ன சொல்கிறேன், ஒரு விஷயம் ஒன்று நடந்துச்சுன்னா 2 பக்கமும் பார்த்து என்னன்றதை முடிவு பண்ணணும். இவங்க எல்லாம் எழுதியிருக்காங்க அப்படிங்கிற உட்காந்து எழுதத்தான் செய்வாங்க. லாயர்ஸ் அவங்கெல்லாம் அவ்வளோ பெரிய லாயர்ஸ், அட்வொகேட்ஸ், லீடிங் அட்வொகேட்ஸ், அவங்கெல்லாம் எழுத முடியாததா சொல்லு? சர்வீஸில் எவ்வளோ சர்வீஸில் இருந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் நீட்டாக க்ளீனாக எழுதுவாங்க. இதை பண்ணால் இந்த இது சந்தேகம் வராது அப்படிங்கிற ஒரு இதில் அவ்வளோ தெளிவாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் அவ்வளோ தூரம் அதை போய் கன்சிடர் அவசியம் இல்லை. நாளைக்கு இந்த நாட்டில் என்ன நடக்கும், உன் வீட்டில் பிரச்சனைங்கிறது அது உன்னோட தனிப்பட்டதுன்னு வச்சுக்கோ. இந்த நாட்டில் என்னங்கிறத பாருப்பாராசா, கொள்ளையடிக்கிறாங்க, கொலை பண்ணுறாங்க. இன்னைக்கு திமுக பிரமுகரை வந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணை இடித்து மனிதாபிமானமே இல்லாமல் போயிட்டானா. 2 அந்த பொண்ணும் குழந்தையும் ஸ்பாட்லேயே விட்டான். அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லியிருக்கான், இது வந்து சாதாரணம் தான், அவர் சுயநினைவு இல்லாமல் சுயநினைவோடு ஓட்டியிருக்காரு, ஹைவேல இது நடக்கிற சாதாரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை. அவன் வீட்டில் ஏதாச்சும் ஒன்று நடந்திருந்தா இதெல்லாம் சொல்லியிருப்பானா, ஹைவேல இது சாதாரண விஷயம் அப்படின்னு. எவ்வளோ அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் இது உங்கள்கிட்ட சொல்லவே மாட்டாங்க ராசா. என்ன, நீ எந்த கட்சிக்காரனை வேணா இரு, திமுக காரன் அவன் செய்கிற தப்பை மறைக்கிறதுக்காகத்தான் இவ்வளவும் பண்ணுவான். அவன் என்ன எல்லைக்கு வேணா போவான், எந்த எல்லைக்கு வேணா போவான் அப்படிங்கிற வந்து தெரிஞ்ச விஷயம். ஸோ நீ ஓட்டு போடாத, என்ன அது உன் விருப்பம், அமைதியாக இரு, அமைக்கிக்கிட்டு இரு. என்ன, அவங்க குடும்ப விஷயத்தை அவங்க பார்த்துக்குவாங்க. இன்னொன்று, பசங்க வந்து புரிஞ்சுக்கலைங்கிறது நீ தயவு செஞ்சு பேசாத. என்ன, நீ உங்கள் வீட்டில் அவங்க யார் பேச்சை கேட்பா சொல்லு? அப்பா பேச்சை கேட்பியா, அம்மா பேச்சை கேட்பியா? அந்த ஆள் வீட்டிலே இருக்க மாட்டான், ஷூட்டிங்கிட்டு வெளியே போயிடுவான். மேக்ஸிமம் அந்த பிள்ளைங்க இருக்கிறது அவங்க அம்மா கூட தான். அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கங்கிறது அவங்களுக்கு தானே தெரியும். அந்த பிள்ளைங்க அந்த அம்மா என்ன சொல்லுதோ அதைத்தான் அந்த பிள்ளைங்களும் கேட்கும். ஒரு வெறுப்பு உண்டாயிருக்கலாம். ஆனால் ஒரு சில தப்புகள் அந்தாலும் பண்ணியிருக்கான். அதை நம்ம இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. பசங்களுக்கு நிற்கலை அப்படிங்கிறத அதைத்தான் சொல்கிறேன்ல, எந்த ஒரு விஷயமே முழுசாக தெரிஞ்சுக்காமல் எதையுமே பேசுகிற
எந்த அளவுக்கு அவர் செஞ்சது தப்பு அப்படிங்க பேசுறீங்களோ அதே அளவுக்கு அதை விட அதிகமானது நீங்கள் செய்கிறது. ஒருத்தனோட விஷயத்துக்குள்ளே போய் அதை நோண்டி இது பண்ணி அதெல்லாம் தேவையே கிடையாது. பேசுகிறீங்க. கலைஞர் அவர்கள் மூணு மூணு வீட்டுக்காரமாக வச்சு மெயின்டைன் பண்ணாரு, ஏதாச்சும் டைவர்ஸ் கேஸுக்கு போச்சா அப்படின்றீங்க. ஏய், அவன் எல்லாம் பக்கா பாலிட்டிஷியன்ஸ். அவங்க வீட்டு பசங்க கிடையாது, அவங்க வீட்டு ஆள்கள் கிடையாது. அந்த செவரு செங்கல் மண்ணு கூட அரசியல் பண்ணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு இதுலேயும் அரசியலுங்கிறது அவங்களுக்குள்ள கலந்துருக்கு. அவங்களுக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணால் என்ன ரியாக்ஷன் ஆகும், என்ன இதாகும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். சரியா? அவங்கெல்லாம் இவங்களை விட ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இவங்க புதுசாக அரசியல். நான் என்ன சொல்கிறேன், இவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்றுக்கக்கூடியங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான அந்த ஒரு விஷயம் இல்லையோ அப்படிங்கிறது தான் என்னோடது. புரிஞ்சுக்காததுங்கிறத எப்படி நான் சொல்கிறது, அது ஒரு சில இது அது எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியலையே, ஒரு நெகட்டிவாகவே திங்க் பண்ணுறதா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடது. நான் மறுபடியும் சொல்கிறேன், பர்சனல் அட்டாக்ஸுக்கு நான் என்றைக்குமே நான் அதை பண்ண மாட்டேன். ஸோ என்ன சொல்கிறது, இது மூலியமா அவங்க பிரச்சனையை அவங்க பார்த்துப்பாங்க. இல்லை அந்த ஆள் என்னோட ப்ராப்ளம் இதுதான், இல்லை இதுதான் பிரச்சனை, இதை அவங்க அவங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லட்டுமே. அது வேற அமைதியாக அமைக்கிட்டு இருங்க. பெரிய வெண்ணைய மாதிரி எல்லாம் இவங்க செய்கிற வேறு இன்ஃப்ளூயன்சஸை வச்சு ஒரு 10 பேருக்கு அப்படியே பரப்பிவிடுவாங்க. அது அப்படியே தீ மாதிரி அப்படியே பரவும். அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியாதா? ஆனாலப்பட்ட எம்ஜிஆரை பேசாதவங்களா? அம்மாவை என்ன பாடுபடுத்தினாங்க. அந்த அம்மா அதெல்லாம் தாண்டி அவங்கள போட்டு பண்ணுச்சு. என்ன, எம்ஜிஆர் இருந்தவரை ஆட்சிக்கு வரவே இல்லை, வர முடியலை. அதே மாதிரி பார்ப்போம் என்ன நடக்கு அப்படிங்கிறத. என்ன சொல்கிறேன், முந்தாதீங்க, எதுலேயுமே முந்தாதீங்க. முந்திட்டு வாயை விட்டுக்கிட்டு ரொம்ப அதில் அநாகரிகமான விஷயம். உன்னை போய் நம்மளடா அப்படின்னு அந்த இது பேசவே பேசாதீங்க. ஒரு விஷயத்தில் நின்னீங்கன்னா ஸ்ட்ராங்காக நில்லுங்க. தப்புன்னு சொல்லுங்க. அதுக்காக உனக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண, உனக்கு முட்டு கொடுத்தேன், மயிரை கொடுத்தீங்க நீங்கள் முட்டு என்ன. இப்போ நாங்கள் நீ இது எப்படி நீ இல்லை, நீ இப்படி பண்ணிட்ட, எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன், நாங்கள் அங்கிட்டு போகிறோம். உன்னை யார் வேண்டான்னா போடா. இவன் போயிட்டா எல்லாம் இதாயிருமாக்கும். முதல்ல உன் கூட பேசுகிறான் பார்த்தியா, அவன்கிட்ட போய் இந்த தமிழ்நாட்டோட பிரச்சனை என்னன்னு போய் எடுத்து பேசுகிறான், மயிருன்னு சொல்லு. தமிழ்நாட்டு பிரச்சனைகள் என்னன்னு பேசு, அப்புறம் அடுத்தவனோட குடும்பத்து விஷயத்தை பற்றி நம்ம பேசுவோம் அப்படின்னு பேசு போ. எவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்க, அம்புட்டையும் ஒழிச்சு வச்சு உன் கண்ணு முன்னாடி இந்த ஒரு விஷயத்த கொண்டு வர்றான்னா நீ அப்போ எவ்வளோ தூரத்துக்கு முட்டாளாக இருந்திருப்ப. பார்த்து நடந்துக்கோங்கடா.